வாழை இலை பரோட்டா சாப்பிட்டுருப்போம், மீன் சாப்பிட்டுருப்போம். ஆனா வாழை இலை கத்திரிக்காய் சாப்பிட்டுருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பண்ணலாமா? மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீளமான இந்த பெரிய கத்திரிக்காவை சின்ன சின்ன பீஸா நல்லா ரவுண்டா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி 3 to 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயில அதை நல்லா மேரினேட் பண்ணிட்டு சூடான தோசைக்கல்ல எண்ணெய் தடவி 2 பக்கமும் மிதமான சூட்டில் 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா சாஃப்டா கத்திரிக்காய் வெந்துடும். இப்போ இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண 2 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பொடியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அடிப்பிடிக்காம இருக்க கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வாழை இலையை நெருப்புல இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண மசாலாவை வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஃப்ரை பண்ண கத்திரிக்காய், அதுக்கு மேல இன்னொரு வாட்டி மசாலாவை வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா மடிச்சு டைட்டா கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல நம்ம கட்டி வச்சிருக்க வாழை இலை பொட்டலத்தை வச்சுட்டு தண்ணி தெளிச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து வாழை இலையை பிரிச்சிங்கன்னா கமன்னு செம்ம டேஸ்டான வாழை இலை கத்திரிக்காய் ரெடி. நல்லா சூப்பரான ஒரு ரச சாதம், தயிர் சாத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான எம்மி ரெசிபிஸ்க்கு பிராவ்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.